சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு படமாக அமரன் திரைப்படம் இருந்தது. அது இசையானாலும் சரி, காட்சிகளானாலும் சரி. எப்படி இப்படி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு என்ன தூண்டுதலாக உங்களுக்கு இருந்துச்சு? ஹலோ. இது இது வந்து படமா பண்ணும்போது நம்ம இவ்வளவு எதிர்பார்ப்புகள் வச்சு ஒரு ஒரு வாட்டியும் பண்றதில்ல. எல்லா படமும் நல்லா ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றதுதான். அந்த மாதிரி எடுத்த முயற்சி தான் இது. பட் அது எல்லாருக்கும் கவர்ந்தது. அது இவ்வளோ விருதுகள் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு உந்துதலா அமைஞ்சது அப்படின்றது ம், அது அது அந்த 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 நேரம் வர ஒரு தாட் தான். இப்ப அந்த படத்தோட ப்ராசஸ் திருப்பி நினைச்சு பார்க்கும்பொழுது எல்லாமே இவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லா அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே தொடர்ந்து இந்த படத்துக்கு விருதுகள் கிடைச்சிட்டே இருந்தது. அப்போ ஒரு ஒரு வாட்டியும் இந்த தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது சரி ஓகே நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் இது இன்னைக்கு நிஜமா இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க. படத்துல இந்த இன்னொரு டைம்ல முக்கியமான சிறப்பம்சம் நடிகர் மற்றும் நடிகைகள் தான். அதை எப்படி தேர்வு செஞ்சீங்க? அதுக்கு பின்னாடி இருந்த ஐடியா என்ன? இல்ல நான் ஆக்சுவலா ஆக்டர்ஸுக்கு கிடைக்கும், ஆக்ட்ரஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருடைய பங்களிப்புமே இந்த படத்தை சிறப்பா வர்றதுக்கு காரணமா அமைஞ்சுது. ஸோ இது நம்ம அவங்கள தேர்வு செஞ்சோங்கிறத தாண்டி படமா ஒரு டீமா எல்லாரும் உழைச்சு இன்னைக்கு அதுல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற அவார்டு கிடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு ஒட்டுமொத்த டீமுக்கான ஒரு வெற்றியா தான் பாக்குறேன் நான். அதே போல திரு ராஜ்குமார் பெரியசாமி, படத்துல பல அம்சங்களை நம்மால பார்க்க முடிஞ்சது. ஒரு எமோஷன் நிறைஞ்ச படமா இது இருந்தது. தேசபக்தி, காதல் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தது. சோ இதுல எல்லாம் எப்படி நீங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னு என்ன உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது? இல்ல அது ஒரு இயற்கையா அந்த கதையில எல்லாமே அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க சாரி நீங்க கேட்ட கேள்வி புரியல எனக்கு. நீங்க கடைசியா ஏன்னா செகண்ட் கால் நிறைய வந்துட்டே இருக்கு, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? நிச்சயமாக திரு ராஜ்குமார், அதாவது படத்துல எல்லாம் கலந்த ஒரு எமோஷன்ஸ் இருந்தது. ஒரு தேசபக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது, காதல் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. இந்த உறவுகள் சம்பந்தமான பல விஷயங்களை இந்த திரைப்படத்துல பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம அங்கீகரிச்சோம். சோ அதுக்கு பின்னாடி இருந்த ஐடியாஸ் என்ன? இல்ல பொதுவா ராணுவ சம்பந்தப்பட்ட படங்கள் தமிழ் சினிமால நிறைய அதாவது எக்ஸாக்டா ராணுவத்துக்குள்ளேயே நடக்கிற மாதிரி கதைகள் நிறைய வரல. ஸோ அது நம்ம பண்ணும் பொழுதே அதுக்கு நிறைய சிரத்தை எடுத்து பண்ண வேண்டி இருந்தது. அண்ட் இந்த படத்துக்குள்ள நான் அந்த உணர்வை கடத்திடுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் ஸ்கிரிப்ட் எழுதின நாள்ல இருந்து நினைச்சிட்டு இருந்த விஷயம். ஏன்னா அது உணர்வு ரீதியா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இத பார்த்து அவங்க இந்த கேரக்டர்ஸோடையும் இந்த களத்தோடையும் இந்த திரைக்கதையோடையும் அவங்க எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுதான் பெரிய வெற்றியா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அது நிகழ்ந்தது. அது தொடர்ந்து இப்படி அவார்ட்ஸ் மாதிரியும் ரிசல்ட் ஆயிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது போல பல வெற்றி படங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி இலக்கு உங்களுக்கு இப்போ இருக்கா? ஏதாவது ஒரு திரைப்படங்கள் இதே போல பணியாற்றணும், பல வெற்றி படங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால நீங்க இருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒவ்வொரு முறை ஒரு படம் பண்ணும்பொழுதும் அப்படி நினைச்சுதான் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ராஜ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.